தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மாண்புமிகு அதிபர் பிரபோவோ அவர்களே, இரு நாடுகளின் மதிப்பிற்குரிய பிரதிநிதிகளே, ஊடக நண்பர்களே, வணக்கம். செலாமட் சியாங். முதலில் எனது நண்பரான அதிபர் பிரபோவோ அவர்கள் அளித்த அன்பான மற்றும் உளமார்ந்த வரவேற்புக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு இந்தியாவின் குடியரசு தின விழாவில் தலைமை விருந்தினராக அதிபர் பிரபோவோ அவர்களை வரவேற்கும் பெருமை எங்களுக்கு கிடைத்தது. இன்று அவரது அன்பான அழைப்பின் பேரில் இந்தோனேஷியாவிற்கு வருகை தந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்று காலை இந்தோனேஷியாவின் உயரிய விருது எனக்கு மிகுந்த அன்புடனும் மரியாதையுடனும் வழங்கப்பட்டது. இந்த பெருமை கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு சொந்தமானது. இது இந்தோனேஷியா மக்களின் நல்லெண்ணத்தையும் இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நீடித்த நட்புறவிற்கான மரியாதையையும் பிரதிபலிக்கிறது. இந்த உயரிய கௌரவத்தை வழங்கிய அதிபர் பிரபோவோ, இந்தோனேஷியா அரசு மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா இந்தோனேஷியா உறவு புதிய உற்சாகத்தையும் அதிக நம்பிக்கையையும் ஆழமான வியூக முக்கியத்துவத்தையும் பெற்றுள்ளது. 2018ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட எங்களது காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இன்று புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. வளர்ச்சி, பாதுகாப்பு, தொழில்நுட்பம், கலாசாரம், கல்வி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை நாம் எட்டியுள்ளோம். இன்றைய நாள் இந்தியா இந்தோனேஷியா நட்பில் ஒரு பொற்கால புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக அமையும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நம் இரு நாடுகளுக்கிடையே அதிகரித்து வரும் பரஸ்பர நம்பிக்கை, பாதுகாப்பு, இராணுவம் மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தி வருகிறது. இன்று பாதுகாப்புத்துறை பரிமாற்றங்கள், பேரிடர் மேலாண்மை மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்திய பெருங்கடலில் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியா மற்றும் இந்தோனேஷியாவின் கடலோர காவல் படைகள் இணைந்து செயல்பட உள்ளன. கடல்சார் முக்கியத்துவம் வாய்ந்த இரு நாடுகளாகிய நாம் ப்ளூ எக்கனமி, துறைமுக மேம்பாடு மற்றும் கடல்சார் வர்த்தகம் ஆகிய துறைகளிலும் ஒத்துழைப்பை ஆழப்படுத்த முடிவு செய்துள்ளோம். இந்தியா மற்றும் இந்தோனேஷியா ஆகிய இரு நாடுகளுக்கும் வறுமையை ஒழிப்பதும் நலத்திட்டங்களின் பலன்கள் ஒவ்வொரு குடிமகனையும் திறம்பட சென்றடைவதை உறுதி செய்வதும் மிக உயர்ந்த முன்னுரிமையாகும். மதிய உணவு திட்டம் மற்றும் பொது விநியோக திட்டம் தொடர்பாக இந்தியாவின் அனுபவங்களையும் நடைமுறை தீர்வுகளையும் இந்தோனேஷியாவுடன் பகிர்ந்து கொண்டுள்ளோம். தற்போது இந்த ஒத்துழைப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறோம். சுகாதாரத்துறையில் நமது ஒத்துழைப்பு இரு நாடுகளிலும் தரமான மருத்துவ சேவைகளை உறுதி செய்வதில் முக்கிய பங்களிப்பை வழங்கும். இன்று கையெழுத்தான ஒப்பந்தத்தின் மூலம் இந்தோனேஷியா மக்களுக்கு இந்தியாவின் உயர்தரமான மற்றும் மலிவு விலையிலான மருந்துகள் எளிதாக கிடைக்கும். மேலும் இந்தோனேஷியாவின் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் திறன் மேம்பாட்டிற்கும் இந்தியா பங்களிக்கும். இந்தியாவில் உருவாக்கப்பட்ட கோதுமை விதைகள் மூலம் இந்தோனேஷியாவின் உணவு பாதுகாப்பு மேலும் வலுப்பெறும். அதோடு நிலையான வேளாண்மை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம் தொடர்பான சிறந்த நடைமுறைகளையும் இரு நாடுகளும் பரிமாறிக்கொள்ளும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளிட்ட துறைகளில் இளைஞர்களுக்கிடையேயான தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முக்கியமான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. மேலும் இரு நாடுகளின் ஸ்டார்ட் அப் சூழல்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பையும் மேலும் விரிவுபடுத்த ஒப்புக்கொண்டுள்ளோம். புகழ்பெற்ற பெங்களூரின் IIM வெளிநாட்டு வளாகம் ஒன்றை இந்தோனேஷியாவில் அமைக்க உள்ளோம். இது ஆசியான் பகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு பெரும் பயனளிக்கும். விண்வெளித்துறையில் இந்தியா இந்தோனேஷியா ஒத்துழைப்பு பல வருடங்களாக நம்பிக்கையுடன் வளர்ந்து வருகிறது. அந்த வலுவான அடித்தளத்தின் மீது கூட்டு ஆராய்ச்சி, தொழில்நுட்ப பகிர்வு மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றை முன்னெடுப்பதற்கான முக்கிய முடிவுகளை இன்று எடுத்துள்ளோம். இன்றைய உலகில் தொழில்நுட்பத் துறையில் சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் மிகவும் முக்கியமானதாக மாறியுள்ளது. முக்கிய கனிமங்கள் மற்றும் எஃகு துறைகளில் சப்ளை செயினை வலுப்படுத்துவதற்கான முக்கிய ஒப்பந்தத்தையும் இன்று நிறைவு செய்துள்ளோம். மேலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மற்றும் ரேர் எர்த் மேக்னட்ஸ் உற்பத்தி துறைகளில் இரு நாடுகளின் நிறுவனங்களும் புதிய கூட்டாண்மை கட்டத்தை தொடங்க உள்ளன. மக்களுக்கிடையேயான உறவுகள்தான் இந்தியா இந்தோனேஷியா உறவின் மிகப்பெரிய பலமாகும். இந்தியாவின் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அமைப்பான UPI
விரைவில் இந்தோனேஷியாவின் கட்டண அமைப்புடன் இணைக்கப்பட உள்ளது என்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இதன் மூலம் இரு நாடுகளுக்கிடையேயான வணிகம் செய்வதும் பயணம் மேற்கொள்வதும் மேலும் எளிதாகும். நாளை அதிபர் பிரபோவோ அவர்களுடன் இணைந்து யோக்யகார்த்தாவில் உள்ள பிரம்பனன் கோயில் பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கி வைக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு கொண்ட அந்த கோயில் இந்தியா இந்தோனேஷியா நாடுகளின் பகிரப்பட்ட பண்பாட்டு பாரம்பரியத்தின் அழியாத சின்னமாக விளங்குகிறது. மேலும் குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் இந்தோனேஷியாவிற்கு மேற்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தின் 100ஆண்டு விழாவையும் இரு நாடுகளும் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாட உள்ளன. இந்தோனேஷியாவின் தேச கட்டமைப்பு பயணத்தில் அந்நாட்டின் முதல் கல்வி அமைச்சரும் தொலைநோக்கு சிந்தனையாளருமான கி ஹாஜர் தேவந்தரா முக்கிய பங்காற்றியுள்ளார். அவரது கல்விக் கொள்கை குருதேவ் தாகூரின் சிந்தனைகளால் ஆழமாக ஈர்க்கப்பட்டது. இந்த பகிரப்பட்ட அறிவுசார் மற்றும் பண்பாட்டு மரபை போற்றும் வகையில் இந்த 100ஆண்டு விழாவை டகோர் திவாந்தரா இயர் ஆஃப் கல்ச்சரல் அண்ட் எடுகேஷனல் டிப்ளோமசி என்ற பெயரில் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் இணைந்து கொண்டாட உள்ளன. ஜனநாயக மதிப்புகளும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்ற கொள்கையும் இந்தியா மற்றும் இந்தோனேஷியாவின் நீண்டகால பொதுவான பலங்களாகும். இன்று இரு நாடுகளின் தேர்தல் ஆணையங்களுக்கிடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தம் எங்களின் ஜனநாயக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும். உலகம் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வரும் இந்த காலகட்டத்தில் உரையாடலும் டிப்ளோமசியும் இதற்கு முன்பை விட அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக இந்தியா நம்புகிறது. நம் இரு நாடுகளுக்கும் ஒரு பொற்காலம் காத்திருக்கிறது. நம் வரலாறு பகிரப்பட்ட பண்பாட்டு பாரம்பரியத்தில் வேரூன்றியுள்ளது. நம் நிகழ்காலம் பரஸ்பர நம்பிக்கையின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது. நம் எதிர்காலம் பகிரப்பட்ட வளமான முன்னேற்றத்தால் வரையறுக்கப்படுகிறது. இந்தோனேஷியாவின் இந்தோனேஷியா எமஸ் என்ற இலட்சியத்தையும் இந்தியாவின் விக்சித் பாரத் என்ற கனவையும் நாம் இணைந்து நிச்சயமாக நனவாக்குவோம் என்ற முழு நம்பிக்கை எனக்கு உள்ளது. மிக்க நன்றி.